வெல்கம் டு JKSN ஃபுட் ஃபேமிலி. இப்போ வந்து டே லஞ்ச் பார்க்கலாம். சாதம் ஒரு சைடு வச்சுட்டேன். தட்டை வந்து திருப்பி போட்டுடணும். போட்டாதான் வந்து சாதம் பொங்கி வரும்போது தட்டு கீழே விழுந்துடும். நம்ம சிம் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து மசாலா ஐட்டம்லாம் கேஸ் குக்கர் வந்து கொஞ்சம் லைட்டாக காயிட்டும். அது சிம்மில் வச்சுருவோம். இதுதான் என்னுடைய மசாலா பாக்ஸு. இவ்வளோ நாளாக நான் வந்து வேறு மாதிரி காமிச்சிருந்தேன். இதுதான் என்னுடைய மசாலா பாக்ஸு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த கிண்ணத்தில் வந்து போட்டு போகிறேன். 2 வெந்தயம், 1 part சாம்பார் நான் செய்கிறது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், நெக்ஸ்ட் மஞ்சள் பொடி. இந்த மாதிரி அடுக்கி வச்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். உளுத்தம்பருப்பு பக்கத்துல கடுகு, கடுகு பக்கத்துல சீரகம், சீரகம் பக்கத்துல வெந்தயம், கடலைப்பருப்பு, சோம்பு, நடுவுல வந்து மஞ்சள் பொடி. எப்பவுமே நடுவுல தான் மஞ்சள் பொடியை வந்து நடுவுல தான் நான் வைப்பேன். இது வந்து மஞ்சள் பொடி. ஓகே, இப்போ வந்து இதை எடுத்து நம்ம ஒரு இடத்துல நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். ஏன்னா வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது வந்து கட்டி பெருங்காயம் வந்து நான் வந்து இது குட்டி குட்டி துண்டா இருக்கிறதுனால ஒரு 2 துண்டு போடுறேன். 2 துண்டு போடுறேன். இது நான் ஏன் வந்து அதை ஒரு பொருளையும் எடுத்துட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடுறேன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு இடமும் வந்து கிளியர் ஆகும். கச்ச கச்சன்னு இருந்ததுனாக்கா நமக்கு டென்ஷனா இருக்கும். இது வந்து யார் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா என்னோட சித்தி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா விட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எங்க சித்தி தான் வந்து என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. சித்தி கூட தான் இருப்பேன் நான். அப்போ வந்து அவங்க சமைக்கும் போது வந்து எனக்கு பார்வை தெரியல அப்படின்னு என்னை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இப்படி செய்யணும், இந்த பொருளை சமைக்கும் போது சமைச்சு முடிச்சோன்னு இந்த பொருளை எடுத்து எங்க வைக்கணுமோ அங்க வச்சிடணும் அப்படின்னு எங்க சித்தி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோட இந்த சமையல்ல வந்து இப்ப நான் இந்த அளவுக்கு இவ்வளவு தெளிவா இருக்கேன்னா எங்க சித்தியும் காரணம். அதே மாதிரி இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா அதுக்கும் எங்க சித்தி காரணம். எங்க அம்மாவும் காரணம், எங்க சித்தியும் காரணம். 2 பேருமே எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு பிளைண்டே வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலி பிளைண்டுனாலுமே டோட்டலியா இருந்தாலும் பார்ஷலியா இருந்தாலும் பார்வை தெரியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அந்த மாதிரி வந்து என்னை வந்து வளர்க்கல. எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்தா வளர்த்துருக்காங்க. வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு எல்லாம் போட்டுடலாம். இது வந்து 1 part சாம்பார் செய்யறது. எமர்ஜென்சி கை கொடுக்கும் இந்த மாதிரி செய்யறது. இப்ப இது பொரிஞ்சிட்ட பிறகு வெங்காயம், குட்டி குட்டி தக்காளி வந்து நிறைய இருக்கு. தக்காளி வந்து ரேட் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி கிட்ட இருக்கு. குட்டி குட்டி தக்காளி. பூண்டு வந்து ஒரு 10-15 பல்லு பூண்டை வந்து 3-4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்க்க போறோம். அதனால வந்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போதுன்ட்டு நான் விட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு.
நான் இவ்வளவு உப்பு வந்து இப்போதைக்கு வதக்கிறதுக்காக போடுறேன். அப்புறம் குழம்புக்கு போடுவேன். நான் யூஸ் பண்றது வந்து டாட்டா சால்ட். குக்கர் வந்து கைப்பிடி வந்து மாத்திட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் வந்து புடி வந்து உடஞ்சிருந்தீங்களா, இப்ப வந்து கைப்பிடி வந்து மாத்தியாச்சு பாருங்க. ஸ்டிக்கர் ஓட்டிட்டு பாருங்க. புது கைப்பிடி மாத்திட்டேன் நானு. இப்பதான் வெள்ளிக்கிழமைக்கு தான் மாத்தினேன் கொண்டு போய். எங்கன்னா ஆற்காட்ல எந்த இடத்துல மாத்தினேன்னா அதாவது என்ன இடம் அந்த கடை பேர் என்னன்னா மாருதி. ஆற்காட்ல வந்து மாருதின்னு ஒரு கடை இருக்கு. எந்த குக்கரு இந்த ஹோட்டல் ஐட்டம் பொருள் சாமான்களா இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட ரெடி பண்ணி தருவாங்க. ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்கா ரெடி பண்ணி தருவாங்க. நாங்க எப்பவுமே ரெகுலரா குக்கர் என்ன ஃபால்ட்டு, இல்ல மிக்சி ஜார் என்ன ஃபால்ட்டு, இல்ல மிக்சியே ஃபால்ட்டுனா கூட நாங்க அங்க போய் தான் ரெகுலரா பாத்துக்கிறது. நல்லா சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து வெங்காய தக்காளி வந்து வதக்கிட்ட பிறகு இது பருப்பெல்லாம் போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பாதி வதங்கினா போதும். இப்போ வந்து சாம்பார் தூள் போட போறேன். சாம்பார் தூள் வந்து நான் இந்த ஸ்பூன்ல போடல இப்போதைக்கு, ஏன்னா மிளகாய் தூளும் கொஞ்சம் போடுறதுனால சாம்பார் தூள் வந்து இந்த ஸ்பூன்ல போட போறேன். ஏன்னா சாம்பார் தூள் மிளகாய் தூள் ரெண்டுமே போட்டீங்கன்னா ஸ்பூன் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. இது வந்து ஆச்சி சாம்பார் தூள். இது இப்போ வந்து சாம்பார் தூள் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து மிளகாய் தூள் போட போறேன். மிளகாய் தூளும் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்பூன்ல தான் போட போறேன். எல்லாமே ஒரே மாதிரி செய்யக்கூடாது. ஒரு டைம் வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி செஞ்சாதான் நல்லா இருக்கும். வந்து வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு தெரியணும்னாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அரைக்கும் போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து சாம்பார் பொடி மிளகாத்தூள் ரெண்டுமே போட்டேன். இது சும்மா லைட்டா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து காய் போட்டுடலாம். ஒன் பார்ட் சாம்பார். இது வந்து என்னன்னா புடலங்காய் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து 2 பீஸ் இருந்துச்சு. அதனால காய் பத்தாது இல்லைங்களா, அதனால கேரட் ஒரு 3 கேரட் இருந்துச்சு, சின்ன சின்ன கேரட்டுங்க. இந்த கேரட்டும் கூட போட்டு கேரட்டு புடலங்காய் இது ரெண்டுத்தையும் போட்டு ஒன் பார்ட் சாம்பார் வைக்கிறேன். எப்பவுமே வந்து கேரட் வந்து இந்த மாதிரி வந்து போட மாட்டேன். ஏன்னா காய் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு துருவி போட்டு சாம்பார் வைப்பேன். கேரட்டு பீட்ரூட் எல்லாம் துருவி போட்டு தான் சாம்பார் வைப்பேன். இப்போதைக்கு வந்து கட் பண்ணி போட்டு வச்சிடறேன். ஏன்னா இந்த காய் வந்து கட் பண்ணிட்டு அந்த காயை துருவுனா ஒரு டிஃப்ரெண்ட் வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால வந்து கேரட்டு அப்படியே கட் பண்ணி தோலை சீவிட்டு நல்லா கை தேய்ச்சி கழுவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்ப வந்து தண்ணி ஊத்திக்கலாம். என்னடா குழம்பு பாருங்கன்னு நினைக்காதீங்க. என்னுடைய கைவாட்டத்துக்கு எதெல்லாம் எனக்கு வாட்டப்படுறத வச்சு நான் சமைச்சிடுவேன். நான்
ஏன்னா அந்த கரண்டி வந்து இது வந்து சாதத்துக்கு கலரணும், அதனால இதை அப்படியே வச்சுட்டேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்திடலாம். ஏன்னா அது வந்து ரெண்டு வேலை கரெக்டா இருக்கும் இந்த குழம்பு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். பக்கத்துல வேற என்னோட ஹஸ்பண்ட் வேற சிரிப்பு ஏத்திட்டே இருக்காரு, அதனால அவரு கிரல் அடிக்கிறாரு என்ன. இன்னைக்கு சண்டே, உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் சொல்லுங்க, என்ன ரெசிபி செஞ்சிருக்கீங்கன்னு. நான் வந்து சிம்பிளா வந்து சாம்பார் வச்சுட்டு சாதம் வச்சுட்டு, என் பசங்க வந்து பக்கோடா கேட்டாங்க, அதனால வந்து பக்கோடா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சிக்கன் பக்கோடா, சாம்பார், சாதம். வந்து இது வந்து என்ன, இது தோரம்பருப்பு போடாம பச்சை பருப்பு போடுறேன்னு. பச்சை பருப்பு போட்டு இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்க. ஆல்ரெடி கழுவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தேன். பச்சை பருப்பு போட்டு சாம்பார் வச்சு பாருங்க, அம்மையா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அதுவும் கேரட் போட்டு பச்சை பருப்பு போட்டு சாம்பார் வச்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து எவ்வளவு பருப்புனா 100 பருப்பு போட்டிருக்கேன். இது ஊறினதுனால கொஞ்சம் உபரியா உங்களுக்கு அதிகமா தெரியும். நான் கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருந்தது, நான் காய்கறி எல்லாம் கட் பண்ற நேரத்துல ஊறிட்டு இருந்தது. சாப்பாடு பொங்கி வந்துருச்சு, கலர் கலந்துடும், என்ன ஒரே பக்கம் போய் நின்றுடும். இதுல வந்து என்ன சேர்க்கணும்னா கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் சேர்க்கணும், அது மட்டும் தான் பாக்கி. கொத்தமல்லி வந்து காலி, கொஞ்சம் தான் இருந்தது, அப்படியே இதுலயே தண்ணி ஊற்றி இப்படியே அலசிக்கிறேன். கருவேப்பிலையை வந்து நம்ம அப்படியே முழுசா போடுறதுக்கு பதிலா கையில கிள்ளி போட்டு அலசி அப்புறம் போட்டீங்கன்னா அந்த சத்து வந்து நல்லா அதுல உள்ள இறங்கும் குழம்புல. அதனால எப்பயுமே அப்படி பண்ணுங்க, அப்படியே முழுசா கருவேப்பிலை போடாதீங்க. 1-2 மட்டும் இதுல முழுசா இருக்கும். யாராருக்கெல்லாம் சமையல் செய்யறது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன டென்ஷன் ஆக்காம இருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்டா செய்வேன். அதுவே என்ன டென்ஷன் ஆக்கிட்டாங்கனாக்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யாருமே சரி, சைட்டடா இருந்தாலும் பிளைண்டா இருந்தாலும் வந்து சமைக்கும் போது போய் வந்து எதுவும் தேவையில்லாத எதுவும் பேசக்கூடாது.
கோவப்படுத்தக்கூடாது. அப்பதான் வந்து கரெக்டா சமைக்க முடியும். இப்போ வந்து எல்லாம் ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் போட்டு மூடிடுவோம். இதான் 1 பார்ட் சாம்பார், பச்சைப்பருப்பு போட்டு சாம்பார். இப்போ வந்து ஹேர் வரட்டும். மேலே ஹேர் வந்த பிறகு விசில போட்டுடலாம். ஓ, ஹேர் வந்துருச்சு. இப்போ வந்து விசில் போட்டுடலாம். விசில் போட்டு இது வந்து ஒரு 4-5 விசில் விட்டா போதும். 1 பார்ட் சாம்பார் ரெடி ஆயிடும். இந்த சாதம் இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இவ்வளவு அரிசி போட்டோம்னா எங்களுக்கு வந்து 2 வேலை கரெக்டா இருக்கும் இந்த சாப்பாடு. அதே மாதிரி இந்த குக்கர்ல இருக்க குழம்பும் எங்களுக்கு 2 வேலை கரெக்டா இருக்கும். மத்தலன்னா நாங்க தோசை ஊத்தி சாப்பிடுறோம். சாதம் வெந்துருச்சு, சாதம் வடிக்கலாம். இந்த தண்ணி மட்டும் கீழே ஊத்திடுச்சு, பரவாயில்ல. அது வந்து படிச்சிட்ட பிறகு லைட்டா தான் கீழே ஊத்திட்டு நீங்க இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரணும்னா அஞ்சு விசில், இன்னும் ஒரு 2 விசில் வரணும். என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கடுத்த வீடியோஸ் வந்து வரும். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.